அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக ஒரு சிலந்தி வலையை நம்ம பார்ப்போங்க. அதில் ஏதாவது ஒரு பூச்சி வந்து வசமாக அதில் மாட்டிக்கிறோம். மாட்டிக்கொண்டக்கூடிய அந்த பூச்சி என்ன செஞ்சோன்னா, அதுலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காண்டி மீண்டும் மீண்டும் சிறகு அடித்து 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 அந்த பூச்சி அதில் வசமாக மாட்டிக்கிடும். இறுதியாக அந்த சிலந்திக்கு அது உணவாக மாறிவிடும். அந்த மாதிரி தான் ஒரு மனுஷன் ஒரு தப்பை பண்ணிடுவான். அந்த தவறு வெளியே தெரிஞ்சிடும். ஆனால் அந்த தவறை மறைப்பதற்காக வேண்டி பலவிதமான பொய்களை சொல்லி 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 என்ன செய்வான், அதில் வசமாக மாட்டுவான். ஒரு தடவை அவன் உண்மையை ஒப்புக்கொண்டா போதும், என்னை மன்னிச்சிருப்பா விட்டுரு அப்படின்னு சொன்னால் கூட போதும், அந்த தவறுலேருந்து அவன் வெளியே வந்துடலாம். ஆனால் ஒரு மனுஷன் அதை மறைக்கிறதுக்காண்டி பல பொய்கள் சொல்லுவான் பார்த்தீங்களா, வசமாக அதில் மாட்டுவான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அற்புதமான ஒரு உதாரணத்துக்கு சொல்லி காட்டி நம்மளுக்கு விவரிச்சும் காட்டுவாங்க. இந்த ஹதீஸு சஹீஹு தர்கீப் மற்றும் முஸ்னத் இமாம் அஹ்மத் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபித்தோழர் உக்பத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை அறிவிப்பாங்க. தொடர்ந்து பாவமே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கும் திடீரென்று நன்மை செய்யக்கூடிய அந்த மனிதனுக்கும் மத்தியில் உண்டான உதாரணம் என்ன தெரியுமா? அவன் ஒரு தவறை செய்யக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு இரும்பினால் ஆன கவசத்தை அணியக்கூடியவனை போன்றவன் ஆவான். அந்த பாவங்கள் தவற நியாயப்படுத்துறதுக்கான திரும்ப திரும்ப பொய்யை சொல்ல பொய்யை சொல்ல பொய்யை சொல்ல அந்த இரும்பு கவசங்கள் அவனை இறுக்கிக்கிட்டே கழுத்து வர அப்படி நெரித்து கொண்டே வரும். திடீரென்று அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிப்பான். திரும்ப நன்மை செய்ய 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 ஒவ்வொரு கவசங்களும் அவனை விட்டு அகன்று விடும். இறுதியாக எல்லா கவசங்களும் கீழே விழுந்து அவன் சுதந்திரமானவனாக மாறிவிடுவான். இதுதான் இதுக்கு உதாரணம் தான். தொடர்ந்து தவறு செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் திடீரென்று நன்மைகள் செய்ய ஆரம்பித்தா இது போன்று தான் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருப்போம். திரும்ப திரும்ப தவறுகள் செய்ய 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 வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதுக்கெல்லாம் பிரியாச்சித்தமாக பாவம் மன்னிப்பு செஞ்ச நன்மைகள் செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கையின் செழுமையாக ஆகும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சோதனைகளை அகன்றுவிடும். நம்ம வாழ்வும் நலம் பெறும் என்பது தான் யதார்த்தமான உதாரணத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லி தர்றாங்க. நம்ம கண் முன்னால் இருக்கக்கூடிய அந்த உதாரணமும் நம்மளுக்கு அதை தான் சொல்லி தருது. ஒரு தவறு செஞ்சு மாட்டிக்கிட்ட அந்த நபர் அந்த தவறை உடனே ஒப்புக்கொண்டு விட்டான் என்று சொன்னால் அவன் அதை விட்டு நீங்கி விடுகிறான். அதை நியாயப்படுத்துறதுக்கான பல பொய்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் தான் அதிலே மாட்டுகிறான்.